உணவு பஞ்சம் வந்து என்ன பண்ண போறோம்? பற்றாக்குறையில பஞ்சம் வர போகுதுன்னு சொல்றான். ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? நிலத்தை அழிச்சு அங்க வந்து பக்கத்துல கும்மிடிப்பூடி பக்கத்துல நாலேஜ் சிட்டியா, அறிவு சார்ந்த நகரமா. ஏன் நம்ம எல்லாம் முட்டா பசங்களா? எங்க கட்டுறான்? அத முசஸ்தலை ஆற்றின் கரையில. அங்கதான் முப்போகம் வருது, விவசாயம் நடக்குது. அதை அழிச்சுக்கிட்டு இவங்க நாலேஜ் சிட்டி கட்டு. ஏன் விவசாய நிலத்துல ஏன் கட்டுறேன்? மின்சாரம் தயாரிக்கிறது எவ்வளவு மாற்று வகைகள் இருக்கு. புதுப்பிக்க வல்ல ரினியூபிள் எனர்ஜி எவ்வளவு இருக்கு. சூரியத்துல இருந்து எடுக்கலாம், காற்றாலையில எடுக்கலாம், கடல்ல இருந்து எடுக்கலாம், தண்ணியில இருந்து எடுக்கலாம். எவ்வளவு இருக்குது மாற்று வகையில் இருக்கு. அதை விட்டுட்டு நான் நிலத்தை அழிச்சுதானா எடுப்பேன் பிடிவாதமா விட போறது கிடையாது. எல்லாம் வாங்க, நாங்க ஒண்ணு சொன்னா நான் விஷயத்தோட தான் நான் சொல்லுவேன். என் சுயநலத்துக்கு நான் இது வரைக்கும் எதுவும் சொன்னது கிடையாது, சொல்லவும் போறது கிடையாது. உணவு பஞ்சம் வந்து என்ன பண்ண போறோம்? பற்றாக்குறையில பஞ்சம் வர போகுதுன்னு சொல்றான். ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? நிலத்தை அழிச்சு அங்க வந்து பக்கத்துல கும்மிடிப்பூடி பக்கத்துல நாலேஜ் சிட்டியா, அறிவு சார்ந்த நகரமா. ஏன் நம்ம எல்லாம் முட்டா பசங்களா? எங்க கட்டுறான்? அத கொசஸ்தலை ஆற்றின் கரையில. அங்கதான் முப்போகம் வருது, விவசாயம் நடக்குது. அதை அழிச்சுக்கிட்டு இவங்க நாலேஜ் சிட்டி கட்டுறான். ஏன் எங்க போய் மதுரையில கட்டு, ராமநாதபுரத்துல கட்டு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு, அங்க போய் கட்டு. ஏன் விவசாய நிலத்துல ஏன் கட்டுற நீ? செய்யார் பக்கத்துல சிப்காட்டு, நீரையில். அதுதான் என்ன நிலம் தாங்க முடியல. ஏற்கனவே 60 வருஷமா அழிச்சுட்டான் அந்த நிலத்தை. 60,000 ஏக்கர் அடிச்சா இன்னும் அவனுக்கு 50,000 ஏக்கர் வேணுமா? அதுக்கு இவங்க உடந்தையா இருக்கிறாங்க தமிழக அரசுனா. எவ்வளவு அயோக்கியத்தனம் அதெல்லாம், எவ்வளவு அயோக்கியத்தனம். நிலத்தை அழிச்சு நிலக்கரி எடுக்கிறியா அவங்களுக்கெல்லாம்? மின்சாரம் தயாரிக்கிறது எவ்வளவு மாற்று வகைகள் இருக்கு. புதுப்பிக்க வல்ல ரினியூபிள் எனர்ஜி எவ்வளவு இருக்கு. சூரியத்துல இருந்து எடுக்கலாம், காற்றாலையில் எடுக்கலாம், கடல்ல இருந்து எடுக்கலாம், தண்ணியில இருந்து எடுக்கலாம். எவ்வளவு இருக்குது மாற்று வகையில் இருக்கு. அதை விட்டுட்டு நான் நிலத்தை அழிச்சுதானா எடுப்பேன் பிடிவாதமா விட போறது கிடையாது. வாங்க, எல்லாம் வாங்கயா, எல்லாம் வாங்க. நாங்க ஒண்ணு சொன்னா நான் விஷயத்தோட தான் நான் சொல்லுவேன். என் சுயநலத்துக்கு நான் இது வரைக்கும் எதுவும் சொன்னது கிடையாது, சொல்லவும் போறது கிடையாது. உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்கள் சந்ததியினர்களோட நலத்திற்காக நான் எல்லாம் சொல்றது. அந்த அக்கறை தான் எங்களுக்கு, அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் சென்னையில் இருக்கின்ற மக்களே, இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள், இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள்.